ஹலோ ஸ்வீட்டீஸ், இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப சிம்பிளான வேலை தான். தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அதனால் கட் பண்ணுறது இது போல் கட் பண்ணிங்க. ஏன்னா மாற்றி மாற்றி கட் பண்ணி செய்து நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது போல் கட் பண்ணிவிட்டு தோல் எடுக்கலை. தோல் எடுக்காமல் தான் வந்து எப்பயுமே உருளைக்கிழங்கு செய்யணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழா தண்ணியில் நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிற தண்ணி ஊற்றிருக்கேன். நல்ல தண்ணியில் கழுவி போடணுமே அப்படின்னு. சரி, ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளானது தான். சாம்பார் வச்சுட்டேன், அதனால் உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல காம்போ. எனக்கு பிடிக்கும். அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், சீக்கிரம் செய்துக்கலாம். பருப்பு இந்த டைம் வந்து பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கிற பூண்டு போடணும். இப்போ உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி வச்சாலும் ஒரு நல்ல ஷேப்பில் நல்லாயிருக்கும். மூடி நல்லா வேகுது. நம்ம கழுவி போடும்போது அதில் இருக்கிற தண்ணியே ட்ரை ஆச்சுனாக்கா சிம்மிலே வெந்துடும். நேற்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து காடை பிரியாணி செய்ய சொல்லியிருக்காங்க. சப்டைட்டிலோட செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த டைட்டில் போடுவோம்ல, அதோட சேர்த்து. ஸோ அதை இப்போ பண்ணிடுறோம். அதை வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுமேன்னு சொல்லி பண்ணுறேன். சரி, இன்னொரு நாள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்டையும். 2 தடவை கேட்டாங்க இதுக்கே. காடை பிரியாணி வந்து சப்டைட்டிலோட பண்ணி காமிங்க, ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அது கூடிய சீக்கிரமே அந்த பிரியாணி பண்ணுவாங்க அம்மா. இந்த டைமில் உப்பு போடணும். கல்லுப்பு போடாதீங்க, ஏன்னா கரையாது சீக்கிரம். ஏன்னா இதில் தண்ணி இல்லை, அதனால் சால்ட்டு போட்டுங்க. திட்டமாக கலர் விடணும். உடையாமல் இருக்கு பாருங்க, குச்சி குச்சியாக இருக்கு. குக்கிங் பண்ணுறவங்க அவங்க சேனல் பார்த்தாலே கற்றுக்கலாம் போகலாம். ஆமாம், நான் நிறைய பேர் போட்டுட்ருக்கேன். ரெசிபிஸ் ஏதாவது கேட்குறாங்க இப்போவே. ஏன்னா வந்து தெரியல அப்படின்னாக்கா சிம்பிளானாலும் நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உப்பு போட்டு கலரியாச்சா? உப்பு போட்டு கலரியாச்சு. அரை வேக்காடு ஆயிடுச்சு. டைமில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கலரி விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சு. ஆமாம், மூடுங்க. கொஞ்ச நேரம் அதை போட்டு மூடுங்க. அதுக்கப்புறம் வந்து திறந்து நான் கலரி விடும்போது பார்ப்பீங்க. ஓகே. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுங்க, அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாப்பிட்றதுன்னா பிரச்சனை இல்லை.
கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை உருளைக்கிழங்கு கட்டணுமா? 4. இது 4 உருளைக்கிழங்கு. இது தண்ணியே இருக்காது, இதில் இருக்கிற தண்ணி தான் ட்ரையா. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா, அவ்வளோதான். சாம்பாருக்கே செம்மையாக இருக்கும். சாம்பார் கீரை குழம்பு. தோலோட கட் பண்ணி போட்டாக்கா வாழ்வு இருக்காதுன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்குல. தோல் இல்லாமல் போட. ஆமாம், தோல் சீவி போட்டுறக்கூடாது. இது போல் வறுக்கும் போது தோலோடவே கட் பண்ணுங்க. பைப்பு தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி கழுவி இது போல் செய்யுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு. ஆமாம், சரி, ஓகே. இந்த வீடு முடிச்சுக்கலாமா? இந்த இது நம்ம ஓகே. அது போடணும்ல. ஓகே, ஃபைனலாக ஓகே போட்டு கலரி இன்னைக்கு ஓகே கலரி சிம்மில் வச்சே செய்யுங்க. தெரியாதவங்களும் செய்தெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக சமையல். கல்யாணம் பண்ணிட்டு போனால் எல்லாரும் வீட்லையும் சமைக்கணும்ல, தெரிஞ்ச அளவுக்கு. கிச்சன்லேயும் நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு சமைக்கக்கூடாது. சமைக்காதீங்க. அது யூடியூப் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுட்டு கூட நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் சமைக்கலாம். ஆமாம், ஏன்னா கேஸ் அடுப்பில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து வந்து ஆன் செய்யுங்க. நெட்டு மட்டும் ஆன் பண்ணிக்காதீங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க, கற்றுக்குங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ வந்து உருளைக்கிழங்கு பொரியல், சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ரெசிபீஸ்லாம் கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறக்காமல் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ, பாய்.